ஏடெடுத்து நான் படித்தா தன் காதடைத்து போனதென என் வீடெடுத்த கிழவி வந்து என் காதடைக்க சத்தமிட்டா அன்று. அறையடுத்து உள்ளவரை ஒரு அடி வைத்து அழைப்பதற்கு வெட்கப்பட்டு கைபேசி தேடுது இன்று. ஏரடித்து நீரெடுப்போம் அது அன்று. போர் அடித்தா செல்லெடுப்போம் இது இன்று. சிறுவர்கள் செல்லெடுத்தா சீர்கெட்டு போகுமென அஞ்சித் தவித்தது அன்று. கற்று சீரடைய கைபேசி வாங்கி தந்து வாழ்த்து சொல்லியது இன்று. வயிற்றுக்கு உணவுமில்ல, இங்க வாழ்வதற்கு வழியுமில்ல, இதில் கைபேசிக்கெங்கு போக என ஏழை தவிப்பதும் இன்று. சொந்த பந்தம் கூடி வந்து வாழ்த்து சொல்லி தாலி கட்டி வாழ்க்கையை துவங்கியது அன்று. காணொளியில் தாலி கட்டி புலனத்தில் பகிர்வு செய்து வாழ்க்கையை துவங்கியது இன்று. எதிர் வீட்டு எழவானாலும் 8 திக்கு சென்று செய்தி சொல்வோம் அது அன்று. எதிரெதிரே அமர்ந்திருந்தும் என்னவென்றும் கேட்க மாட்டோம், இணையத்தில் மூழ்கியிருப்போம் இன்று. முகத்தால் இனிது நோக்கு என்று சொன்னார் வள்ளுவர் அன்று. அவர் இருந்திருந்தால் முகமுடி அணிந்து நோக்கு என்றிருப்பாரோ இன்று. இதுதான் போராத காலம்.